2 வருஷம் கழிச்சு இவர் முன்னாடி வந்திருக்காரு. இவர் உனக்கு அண்ணன் வேணும், அண்ணன் வேணும். ஒரு வார்த்தை கூட சொல்லல. ஏமாமு ரெண்டுல நீ ஒன்ன தடுமா இந்த பொண்ணு கிட்ட வைக்கப்படலாமா? ரெண்டுல நீ ஒன்ன தடுமா இந்த பொண்ணு கிட்ட வைக்கப்படலாமா? பாய்மேல பூ போட்டு படிப்போமா புது பாட்டு, பாய்மேல பாய் போட்டு படிப்போமா புது பாட்டு. ரெண்டுல நீ ஒன்ன தடுமா இந்த பொண்ணு கிட்ட வைக்கப்படலாமா? ரெண்டுல ஒன்ன தொடுமா அப்படின்றால இருக்கிறத ஒண்ணுதான் இருக்கு. எவன்றா 2 இருக்கு? ஒன்று போனவ என்ன ஆனான்னே தெரியல. அது என்ன ஆனா எங்கிட்டு புதுக்கு பத்துக்கிட்டு கிடக்காளோ, எங்கிட்டு இழுபட்டிட்டு கிடக்காளோ, என்ன நிலைமையில கிடக்காளோ, என்ன சூழ்நிலையில கிடக்காளோ, அவ இருக்கிறத 4 எலும்ப வச்சுக்கிட்டு தெரிஞ்சா வந்தோடனே விரிச்சு ஆடுனா. அந்த பிள்ளை இல்லைன்னா இவ்வளவு தூரம் பேசுறேன். ஆமா, அந்த பிள்ளை இல்லைன்னு தெரிஞ்சு இவ்வளவு தூரம் அந்த பிள்ளை இருக்கும்போது பேசணும்டா. ஏன்னா அந்த பிள்ளை இருந்தாலும் இல்லைனாலும் பேசுவோம்டா. எதுக்கு வந்த நீ? எதுக்கு வந்த? காவலுக்கு வந்த நீ? எதுக்குடா வந்த நீ? கொட்டடிக்க வந்தியா? ஏண்டா நீ கொட்டடிக்க வந்து நான் மட்டும் அந்த பிள்ளை காவலுக்கு வந்த? எனக்கு நான் காவலுக்கு வந்திருந்தா தென்னார் அந்த பிள்ளைக்கு பின்னாடியே போயிருப்பேன். நீ குழவ கொடுமா பொம்பளை பிள்ளை, நல்ல ஒழுக்கமான பிள்ளை மாதிரி தெரியுது, நல்ல ஆசாரமான பிள்ளை, அழகான பிள்ளையா தெரியுதுமா. கொஞ்சம் அந்த தமிழ்நாட்டுடைய கலாச்சாரத்தின்படி கொஞ்சம் அந்த குழவைய கொஞ்சம் போடு சாமி. துறை லேச துறை வாய வாய இன்னும் தள்ளி போயிருக்கா, அங்கிட்டு போயிருக்கா. ஏய் துறமா என்னடா கடைசியில் அவ ஓடுகாலியா போனா? ஓடுனவ ஓடுகாலி, இருக்கிறவ ஊமக்காலியா இருக்கான். இது ஊமக்காளி. நான் அப்பவே சொன்னேன், நீ அவசரப்பட்டு முடிவெடுக்காத, அவசரப்பட்டு முடிவெடுக்காத சொன்னேன்டா. ஏழு அவசரப்பட்ட முடிவெடுத்தேன், ரொம்ப ஆயிருச்சுன்னு சொல்லித்தாண்ட எடுத்தேன். நாயி நிறைய வந்துருச்சு, நல்லவளன்னு சொன்னேன்டா. அவசரப்பட்டு முடிவெடுத்தனா நிறைய முடி வளர்ந்துருச்சுன்னு சொல்லித்தாண்ட எடுத்தேன். தெரியுமா ஐஸுக்காரங்க பிடிச்சி அமுக்குவாங்க. என்னம்மா நல்ல ஏமா? ஆமா வரட்டளவே அழுத்திருப்பாங்க போட்டு. அது கண்டாராலி இந்த அளவுக்கு இழைக்கிறாள். ஏன்னா வயமே ஒன்னெல்லாம் மாத்தாளுங்க அப்பன உன்னை பெத்தாங்களா வேற என்னமோ செஞ்சாங்களாமா? இதுக்கு மைக்கே உள்ள போய் வருதுனே. மைக்கு உள்ள போய் வருது பாரு, சந்தோஷத்தை பாரு. நம்ம மைக்கு உள்ள போகுது. அவன் 2 பேரும் சிரிப்ப பாரு, பொண்டு வச்சிருப்பேன். கேட்டா பொன் சிரிப்பு 2 பேரும் சிரிப்ப பாடுறா. அவங்க சிரிப்ப பாடுறா. நம்ம மைக்கு உள்ள போகுதுன்னு இப்படின்னா நீங்க மைக்கு கழுவி கூட கொண்டு வந்திருப்பேன். இப்ப நீ இப்ப 2வது காலையில நீ கழுவிட்டு ஆகணும். ஏன்னா இங்க தொண்டை வரைக்கும் போகுது. எடுத்து சொல்லுமா? ஏமா பிள்ளைக்கு நல்ல தட்டாடுறா. அந்த பிள்ளை எப்படி அழகான பிள்ளை, திடீர்னு ஊமையா போயிட்டாளாடா. ஊமை பிள்ளையா போயிட்டாள. யாருனாலன்னு தெரியல. என்னாலயா? நான் என்னடா செஞ்சேன்? சரியா கவனிச்சிருந்தாவா? ஏழை பாய்ப்பேல பிறவியில ஊமையா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். என்னம்மா? புரியுதா என்ன ஒரு இது? அவன் சொன்னது பூரா இது இருந்து உனக்கு என்ன தெரியுது? ஒருவேளை மைக் செட்டுக்காரருடைய மைக்கை பார்த்து பயந்துருப்பான். அப்படியாத்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால ஊமையா போயிருப்பான். நல்ல விளையா இருந்தா, நல்ல கல்யாணம் பண்ணி சிரிச்சுக்கிட்டே இருப்பா, விளாண்டுக்கே இருப்பா. நல்லா ஆடுவா, பாடுவா, ஓடுவா. நல்லா சிரிச்சுக்கிட்டு இருந்தா. நல்லா தானே நம்ம ஊர்ல நல்லா தானே வந்தா. கலையான பிள்ளை, நல்ல ராசியான பிள்ளை, நல்லா இருந்த பிள்ளைப்பா. தம்பி திடீர்னு இவளுக்கு இப்படி
ஏண்டா கடவுள் வர்றவங்களுக்கு கடவுள் இவளுக்கு கைய கொடுத்தியா, காலை கொடுத்தியா, கண்ணை கொடுத்தியா, காதை கொடுத்தியா, மூக்க கொடுத்தியா, மண்டைய கொடுத்தியா, நல்ல அழகா கொடுத்தியா, நல்ல கலரை கொடுத்தியா, நல்ல துணிமணியை கொடுத்தியா, அம்மம்மா உம்மம்மா ஏண்டா இவ்வளவு அழகா கொடுத்தவே, இத்தனையும் கொடுத்தவே அந்த பாலா போன கடவுளே கடைசியில வாயில கொண்டு வச்சு விட்டானாடா முந்தண்டியா. அவனுக்கு தம்பி ஊமையா செஞ்சு விட்டானாடா. அவனுக்கு இரக்கமே இல்லையா? எனக்கு இருக்கு. எங்க இருக்கு தெரியுமா? எங்கட இருக்கு? அந்த கனவா கிட்ட போயிருந்தேன். அந்த இருக்கம்லடா. அவளுக்கு அவ ஊமையா போனதுனால உனக்கு என்னடா அவ்வளவு கவலை? அந்த பிள்ளை மட்டும் வாயை திறந்து பேசியிருந்தா நான் தான் கட்டியிருப்பேன். அந்த பிள்ளை வாயை திறந்து பேச மாட்டான் தம்பி. போற ஊர்ல ஒரு மைக்க முந்திட்டு விட்டுக்கிட்டு இருந்தா எப்படி அவளுக்கு வாய் பேச முடியும்? இல்ல ஏதாவது ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் நடந்திருக்கணும். எப்பா போன ஊர்ல நேத்து போன ஊர்ல மைக்கு சின்ன மைக்கு சரி பேசிட்டான். சரி இன்னைக்கு சரியான மைக்கு இல்ல. சரியான மைக்கு 2 மைக்கு 4 மைக்கு இருக்கு. எம்மந்தண்டி மைக்கு பாரு. வாங்க பாரு 4 மைக்கு. அதனாலதான் என்கிட்ட இடிச்சிருச்சு ஒன்று முக்கியமான இடத்துல ஆத்தாள போட்டு என்ன சொல்லுங்க அம்மா என்ன என்ன சொல்றாங்க யாரு ஓமச்சானையில சொல்றாள் நான் ஒண்ணு விளங்கலையே கேப்பா 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 ஒரு பக்கம் கேப்பா அண்ணன் இருக்கு அண்ணன் நான் இருக்கண்டா அண்ணன் நான் இருக்கண்டா இன்னொரு அண்ணன் என்ன கேட்பறேன் என்னோட பெரிய தொண்டை ஆபரேஷன் பண்ண போறியா இதோ சொல்லுவா என்னம்மா சரி நீ யாருமா வடச்சட்டி மண்டேனாமா அதான் அவனை ஒன்னெல்லாம் சேர்ந்து வாழா ஒன்னெல்லாம் சேர்ந்து வாழடா வடச்சட்டிய குப்பரை கொத்து மாதிரி மண்டைய வச்சுக்கிட்டு சரி அவன் இல்லையாமா அவன் இல்லையா நீ இங்க இங்கிட்ட தந்து சரி யார் மருதா ஐயோ மருது மருது மருதாத்தே இருக்கான் இதுக்கு இந்த தொண்டை இந்த அளவுக்கு போனது காரணம் மருதாத்தே இருக்கான் மருதாண்டா அவர் தாண்டா அவர் வாட்டுக்கு என்டா கம்மாய்க்குள்ள ஆட்டை கட்ட மேய்ச்சி விட்டு என்னமா செஞ்சிருப்பாரு என்னமா அவனுக்குள்ள உட்காந்து எடுத்தாங்க 2 பார்த்துருப்பாருடா சொல்லுமா நீ ஒண்ணு இந்த தொண்டை பாலம் போனதுக்கு காரணம் ஆறலைய முண்டை எடுவட்ட முண்டை சொல்லு முண்டை அவதான் ஊமையாச்சு அவளை போய் சொல்லு அவன் எப்படி சொல்லுவா வாயில சொல்லுவா முச்சிலியா சொல்லுவா சொல்லுமா நீ யாரு யாரு அவரு மாடு மேய்க்கிறமா அவரு பேன்னு சொல்லி எடுக்கட்டா நீயும் பேன்ற அவரை கூப்பிட்டு அதுவும் பேன்னு போகுது ஏய் பெரிய சொத்துக்காரருமா பெரிய லட்சாதிபதி அவர் தான் செஞ்சிருப்பாரு நினைக்கிறேன் இந்த எட்ட தொண்டையில எட்ட அடிபட்டு இருக்கு சரி மருது ஒண்ணு மருது அப்படி சொல்லு மருது எருது இந்த செஞ்ச இந்த அளவுக்கு செஞ்சு வச்சிருக்கு அப்படியா இந்த ஊமையா போனதுக்கு காரணம் மருதோட கருதுதான் இந்த அளவுக்கு எவ்வளவு வார்த்திருக்கு மருது மருது என்னது அவரை இங்க வர சொல்லணுமா வருது இங்க வாயா இங்க வந்துட்டு போக வா நீ வந்துட்டீங்கன்னா அந்த பிள்ளைக்கு பேச்சுவார்த்தை வந்துடும் ஆமா வந்தோடனே போயிரு வந்துரு ஏன்னா ஏதோ ஒன்னே எப்பா மருதை பார்த்துட்டு பயந்துருப்பா போட்டிருக்கு ஆமா என்ன பார்த்து பயந்து போனா என்ன மருதை பார்த்து பயந்தியா இல்ல மருதோட கருதை பார்த்து பயந்தியா சரி அவரை நீயும் இந்த பேபேன்னு சொன்னதுக்கு 50 ரூபா கொடுத்துருக்காரு அப்ப பேபேன்னு சொன்னதுக்கு இந்த 50 ரூபான்னா இந்த பேபேன்னு ஆக்குனது அவராத்தே இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னு பேபேன்னு சொன்னதுக்கு 50 தரைய அப்ப பெப்பாண்டால அதுக்கு அவ்வளவு தருவ
விட தெரியணும் விட தெரியணும். விட தெரியணுமா? ஆ. எனக்கு கேட்டு வா, நான் விடுறேன் வா. இல்லை அதை சொன்னதா நீ தானே விட தெரியணும் விட தெரியணும் இந்த பிள்ளை ஊமையானதுக்கு விட தெரியணும். அப்படியா? அந்த பிள்ளை பேசுறீங்கன்னா நன்னானே ஏலோ ஏலேலோ ஏலேல மாமா ஏலேலோ ஏலோ ஏலோ
நாங்க 3 பேரும் முன்னாடி பிறந்திருக்கிறோம். நீ 3 வருஷம் கழிச்சு நீ பின்னாடி பிறந்திருக்க. ஏய், நான் பின்னாடி பிறந்திருந்தா நம்ம ஆத்தா செத்துலடா போயிருப்பா. ஆமா பண்ணமா என்ன நான் மட்டும் முன்னாடியா பிறந்தேன். நம்ம ஆத்தா சொத்துலன்னு போயிருப்பேன். அப்படி அவங்க ராஸ்கல். அதாவது நாங்க 3 வருஷம் முன்னாடி பிறந்துட்டோம். நீ 3 வருஷத்துக்கு பின்னாடி நீ பிறந்திருக்க. அதனால நீ தம்பி எங்களுக்கு, நீங்க எல்லாம் 3 வருஷம் எனக்கு நீ தம்பி வேணும். அதனால பொம்பளை பிள்ளைய பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அழகழகா வந்து ஆடுறாங்க. டிசைன் ஆடுறாங்க. அழகாத்த ஆடுறாங்க. அதுல ஒண்ணும் சோடையா போச்சு. சோடையா போகுது, ஊமையா போச்சோடா. அதெல்லாம் இல்ல. இப்ப பாட்டு நீ இந்த பாட்டு நீ இப்பத்தானே நல்லா இருந்தா. அந்த பிள்ளை சொன்னது எனக்கு புரிஞ்சு போச்சு. புரிஞ்சு போச்சுது. புரிஞ்சு போச்சுடா. அந்த பிள்ளை பாட்டு சூப்பரா பாடுமா. அம்மா அவ சொல்றவரு நல்லா பாடுதியாமா? பாடுறி எங்கடாங்கம்மா படுத்த? எப்படிமா படிச்ச? ஏமா எங்க நல்ல பாட்டா படிமா. இவள ஏன் அந்த பிள்ளைய ஊமை எப்படித்தான் படிப்பாள தெரியலடா. நான் ஊமைப்பட்டேன். ஊமைப்பட்டியா நீ? நான் ஊமைப்பட்ட கேட்டது இல்ல. ஊமைப்பட்ட கேட்டது இல்லையா? இல்லப்பா. நீ எப்படா ஊமைப்பட்ட? ஊமைப்பட்ட கேட்டது இல்ல. சரி சீக்கிரம் நீ ஊமை போட்டுருவேன். ஆமா படிக்க விட்டு கேட்பான். ஆமா அந்த பிள்ளை அடே திரும்ப அவனே முழிக்கிறான். இந்த ஊமை பாட்டுக்கான எப்படியா தாளம் போடுறதுன்னு முழிக்கிறான். நீ போ நீ போ. நாங்க அதுக்கு வர முடியாது. எங்களுக்கு சுகமில்லை. அப்படி போனோம்னா மருது கூட போ. மருது சோள கருத காட்டு. ஆளு எம்மந்தண்டியா இருந்தா கருது எம்மந்தண்டி கருது. சரியான ஆள் தாண்டா. உனக்கு ஏத்த புருஷா வருது. நீயும் பே அதுவும் பே. அது 2 கம்மாய்க்குள்ளதான் ஆடு மேய்ச்சிருக்கிறீங்க. கலர் ஆமா ஏமா நீ பொண்டாட்டி அது புருஷன். ஆனா கலர் எங்க இடிக்குது? அது பவண்டா கலர் மாதிரி இருக்கு. நீ செவனப்பு மாதிரி இருக்கு. மிரண்டா மாதிரி இருக்கு. அது பவண்டா மாதிரி இருக்கு. எப்படி இது 2 ஒர்க் அவுட் எப்படி ஆச்சு? இது 2 பிள்ளை பிறந்த சோடாக போச்சு. ஏன் பையன் ஏன்டா எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குடா. ஏன்டா அது பவண்டா கலரு, இது மிராண்டா கலரு. இது 2க்கு பிள்ளை பிறந்த எப்படி இருக்கு? இது 2க்கு பிள்ளை பிறந்த ஒன்னே கணக்கா தாண்டா இருக்கும்டா. என்னைய கணக்கா எம்சிஆர் மாதிரி இருக்கு. பொண்டு பேல மாதிரி இருக்கு. போடான்ட்டு சரி சொல்லுமா. அப்படியா? என்னடா சொல்றா? என்னம்மா என்னம்மா? ஒண்ணுமே புரியல. பக்கத்துல ஆத்தாளப்பன்னு பெத்தாங்களா எங்கிட்ட செஞ்சாங்களான்னு தெரியல. விலங்கலை என்ன உன்னை எவனாவது செஞ்சிருப்பான். உன்னை எவனாவது யாராவது உன்னே செய்வனை செஞ்சிருப்பாங்க. அது எவன் செஞ்சான்னு பார்த்து கிளீன் அவனை பார்த்து செஞ்சு விடு. அது செஞ்சு விடுறான். செய்யலன்னு வச்சுக்க அவன் உன்னை திருப்பி உன்னையவே செய்வான். திருப்பி மடைக்கு அடி செஞ்சு விட்டு ஆத்தடிவி நம்மளை செய்யறான்டான்னு ஓடி போவேன். செய்வனை எடுக்கிறேன். இதுக்கு ஒரே வேலை என்ன தெரியுமா? நம்ம அண்ணன் தம்பி 4 பேர் இருக்கோம்.
4 பேர் அண்ணன் நம்ம மூத்தவர் விட்டு அந்த பிள்ளையுடைய வாயை பேச வைக்கணும். எப்படி நம்ம மூத்த அண்ணன் அனுப்புவோம். அனுப்புவோம்? அதுக்கு சரியான ஆள் அண்ணன் தான். நம்ம அண்ணன் மூத்த அண்ணன் அனுப்புவோம். அண்ணன் போக மாட்டாருன்னு ஏன் தையல் பிடிக்கிறேன். அண்ணன் அனுப்புவோம். அதாவது பொம்பளை இந்த நான் பாட்டு தம்பாக பாட்டு படிச்சோம்ல, ஆமா அந்த பாட்டு நீ படிச்சா எப்படி இருக்கும்? ஆமா எங்க நீ படி பாப்பா, அதுக்கு சரியானதான் பார்ப்போம். ஏடே, எவ்வளவு ஊமையா இருக்கா அவ. என்னத்த பேச போற போது பேச வைப்போம்டா, அப்புறம் பாத்துக்குருவோம். அவன் அண்ணன் அனுப்புவோம். ஏய் 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 வாடா. வீட்டுக்கு வெள்ளி அடிக்க கூட லாயக்கு இல்ல. ஏண்டா சாட்டை எடுத்து எண்ணெயத்தையும் கடிப்பாங்க, எண்ணெயத்தையும் அடிப்பாங்க. தம்பி தம்பி கால மடக்கு மாசமா இருக்கியாக்கு. மாசமா இருக்கிற பொம்பளை நீட்டுக்கிட்டு உட்காந்துருக்கு. பிள்ளை ஏப்பா பிள்ளை தட்டுதா? ஏப்பா ஏ தம்பி வெத்தடி வெங்கடு வெத்தடியாத்து அடிக்கிறியா? ஒரு அடி கூட எண்ணெய் அடிக்க மாட்டேன். வெத்தடி வெங்கடு சுருட்டடி சுப்பிரமணி சாக்கு எடுத்துட்டு சரி. அத்தடி என்ன பண்ணணும்? நான் என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? ஆறு நான் என்ன போய் அங்க போய் என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும் சொல்லு சொல்லு. முத பேச விடுறா. போறேன். அவ பேச மாட்டேன்றானே. பேச மாட்டாளா? என்ன வாயை திறந்து பேசல. ஒருவேளை நான் உன்னை பார்த்தோன்னு ஒருவேளை என்னை பார்த்தோன்னு பேசுவான். ஒருவேளை உன்னை பார்த்தோன்னு அந்த அதிர்ச்சியில பேச்சுவார்த்தை வந்தாலும் வரலாம்ல. அதுக்கு தான் சொல்றேன். காலி வந்த நேரமோ மூலி வந்த நேரமோ ஏதாவது நல்ல காலம் நல்லது பிறக்கும்ல. என்ன சொல்ற? என்ன பொச்ச பொச்சங்க நாட்டிட்டு இருக்க? இங்க போடா, என்னவே கடிக்கடா நீங்க. பொறுனே பாட்டை கட்ட போட்டுறாதே. பொறுனே வாடா வாடா. ஏலே என்னடா சொல்றியா? என்ன நீ என்ன பண்ற? அதாவது ஜிம்மு போறேன். அப்படியா தம்பி? தம்பி தம்பி என் மேல இரு தம்பி. சட்டையை மாத்து இல்ல உன் கலரை மாத்தியா? கலரு ஒரே கலரு, சட்டையும் அதே கலரு. என்ன நீ பேசாம நீ கொட்டடிக்கிறதுக்கு பதிலா தார் ஊத்துற வேலைக்கு போயிருக்கலாம். இங்கிட்டு போடா அங்கிட்ட திருற. நான் ரெடி பண்ணி போவேனம்மா. ரெடி பண்ண வெடிச்சு போகும்டா. போடா. ஐயோ இங்க நிக்கிறதுக்கு அங்க மாறியா? இவன் நல்லா இருக்கிற கொட்டை போட்டு உடைக்கிறியான் பாரு. எதுக்கு எப்படி உடைக்கிறியான்னு தெரியல. இந்த ஒன்னே பேச வைக்கணும்னு இன்னொரு ஆள் வேணுமே. நீ அதே மாதிரி பெப்பா தானா? ஒரு பெப்பா பேச வைக்க முடியாம தான் அனுப்பணும். இது பெப்பா தெரியுது. பூரா தர்கா கேஸா இருக்கு. ஏர்வாடி கேஸா தெரியுது. தர்காவில இருந்து வந்திருப்பாங்க உங்களுக்கு. தம்பி நான் பயந்துட்டேன். எனக்கு அலறா, என்ன பார்த்தோன்னா அலறா, கொதிக்கிறா. நீ தர்கா மாதிரி போனா பரவாயில்ல, குறுக்கா மாதிரில போற. உன்னை பார்த்து அப்புறம் பயப்படாம என்ன செய்வா? என்ன செய்யலாம்? உன்னைய பார்த்து பேச்சு வரலையே. இன்னும் இந்த ஆளை பார்த்து பேச்சு வரலைன்னா ஒண்ணு இவனுக்கு வேலை செய்யலையா அவளுக்கு வேலை செய்யலையா தெரியலையே. ஒண்ணு இவனுக்கு வேலை செய்யாம இருக்கு. ஏன்னா இந்த வீட்டு டான்ஸ் பிறந்து கொஞ்சம் அரைக்கரண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கு. இவனுக்கு வேலை செய்ய முடியாம இருக்கு. தம்பி குபேதர் அனுப்பிச்சுடுவோம். தம்பி குபேதர் ஜெனரேட்டர் அனுப்புவோம். இந்த ஜெனரேட்டர் அனுப்புனாட்டு கரண்ட் இருந்தாலும் இல்லைன்னா கூட சட சடன்னு ஓடிக்கிட்டு இருக்கோம். பாப்பா தம்பி பாப்பா. அண்ணன் சொல்றா. ஏன் வெண்ணே அண்ணன் சொல்றா. அண்ணன் பெரிய அண்ணன் போனாரு. அந்த பிள்ளை பேச வைக்க முடியல. நீ போறா மாப்பிள. மாப்பிள எங்க மாப்பிள? தம்பி நீ நினைக்கிற மாதிரி ஆம்பளை நான் கிடையாது. கவலைப்பட்டவளே, நீ நினைக்கிற மாதிரி ஆம்பளை நான் கிடையாது. இங்க வர யாராலையும் முடியாது. என்னால முடியும். இப்பதான் நீ சரியா முடிவு எடுத்திருக்க. எடுத்துட்டேன்ல, சரியா தானே முடிவு எடுத்துட்டேன். மேல எடுத்துட்டேன், கீழே எடுத்துட்டேன். தாடியெல்லாம் எடுத்துட்டேன்டா. அப்படி சொல்றா. தாடியெல்லாம் எடுத்துட்டேன்டா. போறேன்.
இப்பதான் நீ சரியா முடி எடுத்திருக்க. ஆமா. யார் போனா சரியாகுமோ? நீ தான் இன்னும் முடி எடுக்காம இன்னும் அப்படியே வச்சிருக்க. ஆமா. நான் பார்த்தேன். ஆமா. மண்டையில பொண்ணு முடி முடி இருக்கு. பாத்தியா? என்ன புற கார்த்திகை மாசம் மார்கழி மாசம் அண்ணா, பாத்தியா? கடுமை பிடிக்கும்டா. பின்னாடி பங்கு வர வச்சிருக்க. ஆமா. மசுரு அண்ணன் பங்கு வச்சிருக்கேன். அண்ணன் மசுர்ல பங்கு வச்சிருக்க. சொத்து சோத்துல பங்கு காணமாடா. பெட்ரோல் பங்க் வைக்க போறேன். மகுரு தாண்ட பெட்ரோல் பங்க் மாதிரி இருக்கடா. ஏய், பகுத்த தாண்ட வச்சிருக்க நீ. இப்படியே கண்ணு வச்சுதான் நான் ஒரு சுத்து வச்சு போனேன். ஒரு சுத்த பத்த ஏறி இருக்கு. லாரியில லோட ஏத்துன மாதிரி ஏத்தி இருக்க. பேச்ச வீச்ச ஆரம்பிக்கணும். பேச்ச நான் போறேன். நான் போனா அவன் எப்படி சரியாயிருவான்னு எனக்கு தெரியும். நான் போறேன். பேசுறீங்க இந்தா. பாட்டுக்கு மெண்டல் பிடிச்ச வயலா இருக்காம போட்டு இருக்கு. அது ரெண்டும் பேசிக்கிட்டு இருக்காங்க, ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கும் போட்டு தாளம் போட்டுக்கிட்டு வெற்றியுடன் திரும்புகிறேன். வீட்டுல இருந்து திரும்ப என்ன சொன்னாலும் ஏடாஸ் பேசாரா அடிச்சு போடுவேன். புற வெற்றியுடன் திரும்புகிறேன். இது பெரிய மெண்டலா இருக்கும் போட்டு இருக்கு. கொட்டையை பார்த்து சிரிக்கிறியா? அவளா சிரிக்கிறியா? சரியான மண்டல் பிடிச்ச வயலா இருக்கியா? உன்னையாட்ட முக்கு ரோட்ல செஞ்சிருப்பாங்க, உன்னையாட்ட வண்டி பாதையில வச்சு செஞ்சிருப்பாங்க போட்டு இருக்கு. அண்ணா அண்ணா வேலி தப்பி பாலு அண்ணா வேலி தப்பி பாலு ஒரு ரெண்டு வார்த்தை வாயில ஓட்டுவா பாக்க பாக்க ஏண்டா அவ ஒருத்தி பேச வைக்க முடியாம நான் என்ன கஷ்டப்பட்டுக்கிட்டு தப்பி பாலு அண்ணா வேலு ரெண்டு வார்த்தை வாயில ஓட்டு. இந்த மாதிரி வாய பேச விடாம செஞ்சு விடுவேன். அவளை போய் கேளுன்னு இல்ல அவன் வாயில நான் கேட்பேன். ஐயோ இது ஒரு வலுப்பா. இந்த சிக்கு வர்றங்க உனக்கு. ஐயோ என்னங்கடா. எதையுமே எடுத்த கவத்தம் இருக்கக்கூடாது. போகணுமா? ஏன்டா அப்படி ரெடி ஆகாத வயலுக்கு உனக்கு எல்லாத்துலயுமே நான் அவசரப்பட மாட்டேன். நான் எல்லாத்தையும் அவசரப்பட மாட்டேன். அவசரப்பட மாட்டேன். அவன் ரெடியா இருக்காளே, அவன் பேச வைக்கணும்னு. இந்த அதான் அவன் அவசரியா போகணும்னு ரெடியா இருக்காளே. அவனை கழுத்துல போடுறான். அவனை போட்டுக்காரன் கழுத்துல போடுறான். எது உச்சி போடுறான். வெத்தடி வங்குடு வங்குடு. சுருட்டடி சுப்பிரமணி அங்க வங்க போடுது. ஐயா அப்பா ஏண்டா என்னடா செக்கு மாடு மாதிரி இன்னும் போகலையாடா? நேரம் வண்டி இப்பதானே போச்சு. என்ன வண்டி? ஆம்புலன்ஸ் வண்டி. இன்ன வரைக்கும் எங்கதான் நின்றுச்சு. ஐயா என்னாச்சு? போன விஷயம் என்னடாச்சு? அதை எப்படி என் வாயால சொல்றதுன்னு தெரியல. கொச்சுல சொல்லு. வாயில சொல்ல எதுல சொல்லுவாங்க? நடக்க கூடாதது ஒண்ணு நடந்து போச்சு. நடக்க கூடாது நடந்துகிட்டு இருந்தது. சவள பிள்ளையா போனாத்தான தப்பு. நடக்க கூடாதானே நடக்குது இல்ல. எனக்கு முடியல. என்னால முடியல. எனக்கு முடியல. உனக்கு முடியலையா? ஆஹா அப்படி சொல்லு. அப்ப நான் போலாம்ல. எங்க என்னால முடியலடா. என்ன முடியல? என்னால அந்த பிள்ளையை பேச வைக்க முடியல. என் தோல்வியை நான் ஒப்புக்கொள்கிறேன். என்ன போனதுக்கு என்ன ஆச்சு? பிள்ளைகளை பேச வைக்க முடியல. பேச மாட்டேன்றாளே, கத்துறாளே, துடிக்கிறாளே, அப்படியே அனலா கொதிக்கிறாளே. நீ மனுஷன மாதிரி போயிருந்தா பேசுவா. நீ தான் சினப்பண்ணி மாதிரி போறியாடா. சாட்டோட விழுதுற உன்னை பத்தி பேசுறா. என்னை உன்னால பேச வைக்க முடியாது. இதுக்கு ஒரே வழி, அந்த பிள்ளைகிட்ட நேரடிய தொடர்புல இருப்போம். அந்த பிள்ளை என்ன சொல்லுத கேட்பான். அந்த கேட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பிள்ளை பேசும். எதை வச்சு பேச வைக்க முடியாது? எப்படிமா? ஏமா பே 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 பே. அவ என்ன சொல்றா தெரியுமா? அவ சொல்றா, அவ பேச வைக்கிறதுக்கு என்ன மருந்து தெரியுமா? என்ன மருந்து? போறியா? ஏத்தவன் பொத்துலயே போடுற பொட்டு வச்சானே 9 பேசிருச்சுடா. மச்சான் மச்சான் வாய திறந்துருச்சு. வா வாயில மச்சான். ஏலே
நான் எப்படிப்பட்ட பாட்டு என் புருஷனை நினைச்சு படிக்கிறேன். அப்படியா? ஆ. நீ படிமா. காலையில எந்திரிச்சு பல்ல கூட துலக்க மாட்டேன் நானு. காலையில காலையில எந்திரிச்சு பல்ல கூட துலக்க மாட்டேன் நானு. நீயாவது பரவாயில்லம்மா. என் கூட பிறந்த எங்க அண்ணன் 2 பேர் இருக்காங்க. அவங்க 2 பேர் எப்படி தெரியுமா? எப்படியா? காலையில எந்திரிச்சு காலை கூட கழுவ மாட்டேன் நானு. சி வீசாதயா. நீ எதுக்கு அங்கன மோந்து வாங்குற? அதெல்லாம் எனக்கு பிடிக்காதுங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம் தம்பி. எங்க இருந்து வர்றீங்க? நான் வந்து விளம்பரத்துக்காக வந்திருக்கேன். காலையில சம்பளம் கேட்டக்கூடாது. கிளம்புறதுக்கு தானே வந்திருக்க. அதோட கிளம்புறோம். நாங்க வந்து சேனல்ல இருந்து வந்திருக்கோம். நியூஸ் சேனல்ல இருந்து வந்திருக்கோம். அப்படியா? சென்னல்ல இருந்து வந்திருக்கியா? நான் மொட்டை மாடியில இருந்து வந்திருக்கேன். ஏய் சேனல்ல இருந்து வந்திருக்கேன். இப்ப பல்லு விளக்குறத பத்தி பேசிக்கிட்டு இருந்தீங்களே. ஆமா. உங்க டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கா? அந்த விளம்பரமா? இந்த மைக் எப்படி இருக்கு? அதே மாதிரி இப்படி வைங்க. அப்படி வைங்க. நரம்பு தளர்ச்சியா? சொல்லுங்க சார் உங்க டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கா? எங்க சொல்லுங்க சார். நான் 4 வீடு போகணும். சொல்லுங்க சார். ஆமா 4 வீடு போகணுமா? பெரிய தேவடியாளா இருப்பானோ? எதுக்கு 4 வீடு போற? பேட்டி எடுக்க ஒரு 4 வீட்டுக்கு போகணும். அப்படியா? சரி. சொல்லுங்க உங்க டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கா? சொல்லுங்க சார். என்னடா ஏண்டா சொல்லவராம வாயில வச்சு தண்ணிக்கிட்டு இருந்தா எப்படிடா சொல்லுவாங்க? எங்க டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கு, மிளகா பொடி இருக்கு, சாம்பார் பொடி இருக்கு, சீரக பொடி இருக்கு, வத்த பொடி இருக்கு, மசால் பொடி எல்லாம் இருக்கு. அம்புட்டு இருக்கு. அதுல வந்து அந்த குழம்புல உப்பு இருக்கா இல்லையான்னு பாருங்க. என் மண்ணு எப்போ வச்சு வாடுதே. யாரை அப்படி வாடணும். அப்படி என்ன செய்ய? வையே போடா இது பிரிட்ஜ்ல அப்படி சொல்றா. அது என்னன்னு கேட்டா தானே சொல்ல முடியும். எதுல வைக்க? பிரிட்ஜ்ல வையே அப்படி சொல்லுங்க. ஆனா உங்களை பாக்குறப்ப எங்களுக்கு வருதுயா. என்ன வருது? ஏகப்பட்ட